अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मतिष्ठार्थ सिद्धये. கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியோடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். இன்றைய நாள் ஏப்ரல் 11 2026 சனிக்கிழமை, விஸ்வாவசூரணம், பங்குனி மாதம் 28ஆம் திருநாள், உத்திராட நட்சத்திரம், மகர ராசி, நவமி திதி, மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம். அதுலேயுமே மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, மன நிம்மதி கண்டிப்பாக கொடுக்கும். இன்றைய நாள் பெரிய யோகத்தை அள்ளி வழங்கக்கூடிய, சந்தோஷத்தில் திகக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னு சொன்னால் கடகத்துக்கு இருக்குது. அதே மாதிரி ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடியது மேஷத்திற்கு. மிதுனம், துலாம், கும்பம் கூட பரவாயில்ல. ஆனால் இனிமேல் இந்த ஒரு மாதம் ரொம்ப கவனமாக ஜாகிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் மீனம், விருச்சிகம், டில், கடகம் இந்த 3 ராசிகளும், அதே மாதிரி கன்னி ராசி நண்பர்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த மாதம் முழுக்க தேவையில்லாத பகை, கம்யூனிகேஷனில் தடை, வரக்கூடிய போஸ்ட்டு, டாக்குமெண்டேஷன் எல்லாம் வராமல் தடுக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சமாச்சாரம் நடக்கும், கவனம் தேவை. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் இதெல்லாம் நிவர்த்தியாகும். நல்ல இனிப்பு வகைகள் சாப்பிட்றது பிரச்சனை கிடையாது. ஜிலேபி, குலோப் ஜாமுன், இந்த ரசகுல்லா, இந்த ஜீரா ஐட்டம்லாம் கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ இந்த நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. ராசியான் நிறம் பிங்க் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான நாள். ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. ஃபேமிலியில் எல்லாருமே உங்களை ரொம்ப புகழ்வாங்க. மனசு அப்படியே ஒரு பரவச நிலையில் இருக்கும். நிறைய படம்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ரிஷபத்துக்கு ரொம்ப ஆனந்தமான ஒரு நாளாக இருக்கப்படுது. எல்லாரும் உங்க வீட்டில் இருப்பாங்க, நீங்களும் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. பிடிச்சது சாப்பிட்டு சந்தோஷமாக மகிழக்கூடிய அற்புதமான நாள். வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட மகா கணபதி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டர் மஞ்சள். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 4ஆம் இடம்ங்கிறது சுகஸ்தானம் நல்லா இருக்கிறதுனால பொதுவாகவே இந்த மாதிரி நாட்கள்ல எடுத்த காரியங்கள்ல வெற்றி பெறும். பொதுவாகவே நிறைய பணம் வரும், சந்தோஷம் நிறைய இருக்கும், எடுத்த காரியங்கள்ல ஒரு கிளாரிட்டி இருக்கும், மன மகிழ்ச்சி இருக்கும். வீடே அப்படியே கலகலன்னு இருக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்க வீட்டுல எல்லாருமே நல்லா இருப்பாங்க. அமோகமான நாள். நிறைய டிராவல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அருமையான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களில் ஒரு சந்தோஷம் இருக்கு, மன மகிழ்ச்சி அதிகமா இருக்கும். பிரயாணங்கள் மட்டும் கிடையாது, இன்ஃபேக்ட் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நற்செய்திகள் நிறைய வரும். இது செய்யணும், அது செய்யணும்னு ஒரு கிளாரிட்டி இருக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே நல்லபடியா நடக்கும். மிகுந்த ஏற்றத்தையும் அபாரமான திருப்தியும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சீதா ராமச்சந்திர சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுமையாக இருந்து ஒரு காரியத்தை நடத்துவது, தேவையில்லாத பிரச்சனை, மன வாக்குவாதம், இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து வெளியே வருவது, எடுத்த காரியங்கள்ல கிளாரிட்டி இருக்கிறது, நிறைய விஷயங்கள் நமக்கு சாதகமாக இருப்பதுங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமா இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம்.
கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன திருப்தி, மன சந்தோஷம், ஏற்றம் எல்லாமே உங்களுக்கு சாத்தியமாகக்கூடிய அற்புதமான நாள். தெய்வ அனுக்கிரகம் இருக்கக்கூடிய நாள், நிம்மதி இருக்கக்கூடிய நாள், எதுவா இருந்தாலும் கரெக்டா முடிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. பொருளாதாரத்துல மட்டும் கிடையாது, இன்ஃபேக்ட் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய அற்புதமான நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆந்திரம் மஞ்சள் நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். எடுத்தது எல்லாமே கரெக்டா நடக்கக்கூடிய நாள். வெற்றியை அதிகமாக கொடுக்கக்கூடிய நாள். எதுவா இருந்தாலும் மன மகிழ்ச்சியோட, சந்தோஷத்தோட, தீர்க்கமாக நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளா இருக்கப்படுது. குடுக்கல் வாங்கல்ல இருந்து, டிராவல்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கும். இந்த நாள் நிறைய பேர் அதாவது நிறைய பட்டாசு வெடிச்சு கொண்டாடக்கூடிய அற்புதமான நாளா இருக்கப்படுது. ஏற்றங்கள் நிறைய இருக்கு. அதாவது மனசு ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும். அவ்வளவுதான் சமாச்சாரம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டர் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய கிஃப்ட் வரும், ரிவார்டு வரும், அவார்டு வரும். இன்ப சுற்றுலா, ஆடம்பர சுற்றுலாங்கிற மாதிரி நிறைய போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதுல பயங்கர ஏற்றங்கள் இருக்கு, சந்தோஷம் இருக்கு, திடீர் வருமானம் இருக்கும், எதிர்பாராத குஷியும் இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டர் மஞ்சள் நிறம். வேலையில நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள், பொருளாதாரத்துல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள், நல்ல மாற்றங்கள் பொதுவாகவே இருந்துட்டு இருக்கும். எதுவா இருந்தாலும் நம்மளால கரெக்டா பண்ண முடியுங்கிற ஒரு கிளாரிட்டி இருக்கக்கூடிய அற்புதமான நாள். ஒரு விஷயத்த நீங்க டச் பண்ணீங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பா ஜெயிக்கும். எதுவா இருந்தாலும் ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக வேதபிரான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டரம் பிரவுன் நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏற்றங்கள் நிறைந்த நாளா இருக்கப்படுது. பொருளாதாரத்துல முன்னேற்றங்கள் கொடுக்க போறது. எல்லாமே நமக்கு ஏத்தவாறு கரெக்டா நடக்கும். எதுலயும் திருப்தி இருக்கும். எல்லாமே நமக்கு சார்ந்து, நம்மை சார்ந்து அற்புதமாக நடக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. அதுவும் தெய்வ அனுகிரகம் முக்கிய ஒரு நாளா இருக்கிறதுனால எல்லாமே உங்களுக்கு நல்லபடியா நடக்கும். ரங்கநாத பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டர் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிம்மதி இருக்கக்கூடிய நாள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அவசர பயணம், அவசர செலவு இது எல்லாம் இருக்கும். கொஞ்சம் சேஃப்டியா விளையாடுங்க, அதை மட்டும் பார்த்துங்க. மற்றபடி எந்த ஒரு நெகட்டிவ் இருக்கிற மாதிரி இல்லை, எல்லாமே நல்லபடியா நடக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமபிரான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டர் மஞ்சள் நிறம். மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்கள், சந்தோஷமான விஷயங்கள், நிறைய ஏற்றங்கள் எல்லாமே நமக்கு சாதகமாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். ஒரு விஷயத்த நீங்க தொட்டீங்கன்னா போறோம், எல்லா விஷயம் நமக்கு சாதகமாக நடக்கும். மிகப்பெரிய ஏற்றங்களும் வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டரம் பிங்க் நிறம். ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுக்கினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி அவன் துரோண கொண்பந்த ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.